ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கழாபம் 9. அதுக்கு என்று விழிகளை சுருக்கி அவளை பார்த்தான் ஆத்மன். இல்ல, நான் பாப்பாவை என் கூட என்று துவங்கியவளை போதும் என்ற ஆத்திரத்தோடான ஆத்மனின் குரல் தடுத்து நிறுத்தி இருந்தது. உன் விருப்பத்துக்கு எல்லாம் லட்டுவை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, அவ இங்கதான் இருப்பா என்றான் முடிவான குரலில் ஆத்மன். ஆனா என்று மீண்டும் எதுவோ சொல்ல முயன்றவளை, ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல, அவ உன்னை தேடி அழுததால தான் உள்ள வர சொன்னேன், அதுக்காக உன் விருப்பத்துக்கு எதுவும் செய்யலாம்னு நினைக்காத என்றான் ஆத்மன். நான் என் விருப்பத்துக்கு எதுவும் செய்ய நினைக்கல, அப்படி நினைச்சு இருந்தா இங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். இப்போ வேற எதையும் விட பாப்பா ஹெல்த் தான் முக்கியம். இப்போ கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்கு, மறுபடி ஃபீவர் வராம இருக்கணும் என்றால் பொறுமையாகவே தியா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு, லட்டுவை நான் பாத்துக்கிறேன். அவ பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்ட எனக்கு இப்போ பாத்துக்க தெரியாதா? அவ புதுசா வந்த உறவை தேடி அலறாளேன்னு உன்னை கூப்பிட்டேன், அவளை பாத்துக்க முடியாம இல்ல என்றான் ஆத்மன். இதில் அமைதியான தியா, நானும் உங்களால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லல, என் தேவை அவளுக்கு இருக்குன்னு தான் சொல்றேன் என்றாள் தியா. ஆனா நீ பேசுறத பார்த்தா அதை புரிஞ்சுட்டு பேசுறது போல இல்லையே என்றான் சிறு கேலியோடான குரலில் ஆத்மன். அதில் சட்டென்று உண்டான கோபத்தோடு, என் புரிதல் சரியாதான் இருக்கு, உங்க புரிதல் தான் சரியா இல்ல. குழந்தை என் கூட இருக்கணும்னா நான் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போனாதான் சரியா இருக்கும் என்றாள் தியா. அப்போ நான் எப்படி லட்டுவை பார்க்கறது என்று கேள்வியாக ஆத்மன் நிறுத்தவும், அது நீங்க எப்போ வேணும்னாலும் அங்க வந்து பார்த்துக்கோங்க என்றிருந்தாள் தியா. அதாவது என் லட்டுவை பார்க்க உன் வீட்டுக்கு வந்து உன் அனுமதி கேட்டு நான் நிக்கணும், அப்படிதானே என்றான் நக்கலாக ஆத்மன். இல்ல, அது அப்படி இல்ல என தியா மேலும் ஏதோ விளக்கம் அளிக்க முயல்வதற்குள், போதும், இதோடு போதும் இந்த பேச்சு. உனக்கு கிளம்பணும்னா தாராளமா கிளம்பு, உன்னை யாரும் தடுக்க போறது இல்ல. அதுக்காக லட்டுவை கூட்டிட்டு போற எண்ணம் எல்லாம் வேண்டாம். நேத்து திருட்டுத்தனமா நீ லட்டுவை கூட்டிட்டு போனதே பெரிய தப்பு, அதுல திரும்பவும் அதையே செய்ய நினைக்காத என்றான் எரிச்சலான குரலில் ஆத்மன். என்னது திருட்டுத்தனமாவா? நான் ஏன் திருட்டுத்தனமா கூட்டிட்டு போகணும்? அவளை கூட்டிட்டு போற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு என்றாள் தியா. நேற்றும் இப்படித்தான் உரிமை அது இதுன்னு ஏதோ ஒளறிக்கிட்டு இருந்தியாமே, இத்தனை நாள் இல்லாத உரிமை உனக்கு இப்போ எங்க இருந்து வந்தது என்று ஆத்மன் எரிச்சலோடு கேட்கவும், அது அணு கொடுத்தது என்றாள் தியா. அதில் அணு என்று புரியாமல் ஆத்மன் விழிகளை சுருக்கவும், என்கிட்ட அவ கடைசியா சொன்னது இதுதான், பாப்பாவை என் பொறுப்புல வச்சு நான் பாத்துக்கணும்னு கேட்டா என்றாள் தியா. இதை துளியும் நம்பாமல் நக்கலாக சிரித்தவன், இந்த டிராமாவை எல்லாம் நம்ப வேற ஆளை பாரு, என் அம்மு என்ன நம்பாம உன்னை நம்பி லட்டுவை பாத்துக்க சொன்னாளா என்றான் ஆத்மன். உங்ககிட்ட போய் சொல்லி டிராமா போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அணு உங்களை நம்பினாளா இல்லையான்னு அவளுக்கு தான் தெரியும், அதை பத்தி நான் பேசவும் விரும்பல. ஆனா என்கிட்ட கடைசியா அவ சொன்னது இதுதான் என்றால் அப்போதும் திடமான குரலில் தியா. ஆனால் ஆத்மன் அதை கொஞ்சமும் நம்பாமல் மீண்டும் பேசிக்கொண்டே செல்ல, இந்த உலகத்தில் இப்போ இல்லாதவங்க பேரை வச்சு பொய் சொல்ற அளவுக்கு நான் கேவலமானவ இல்ல. அணு என்கிட்ட கடைசியா கேட்ட வாக்கு இதுதான், பாப்பாவை என் பொறுப்புல வச்சு என்ன வளர்க்க சொன்னா. அது என்றவள் சிறு இடைவெளி விட்டு, அது எனக்கு செஞ்ச தவறை சரி செய்ய இல்ல, ஆனா அந்த தவறு குழந்தைய பாதிச்சிடக் கூடாதுன்னு சொன்னா என்றால் இறுக்கமான குரலில் தியா. இதில் அவ்வளவு நேரமும் தியாவின் பேச்சை நம்பாமல் இருந்தவனுக்கு இறுதியாக அணு இவளை பார்க்க வேண்டும் என தவித்ததும், எப்படியாவது தேடி தன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதும் எல்லாம் நினைவில் வர
அப்படியே யோசனையானான் ஆத்மன். சில நிமிடங்களுக்கு பிறகு திரும்பி தியாவை பார்த்தவன், லட்டுவை என்னாலேயே முழுசா பார்த்துக்க முடியும். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இன்னைக்கு உன்னை உள்ள கூப்பிட்டது கூட லட்டு உன்னை தேடினாலேன்னு தானே தவிர என்னால பார்த்துக்க முடியாம இல்ல. நிஜமாவே அம்மு உன்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருந்தா என்றவன் சிறு இடைவெளி விட்டு, நீ இங்கேயே இருந்து அவளை பார்த்துக்கோ என்றான் ஆத்மன். அதை கேட்டு திடுக்கிட்டவள், என்னது இங்கேயா என்றாள் தியா. அவள் அப்படி கேட்ட விதம் ஆத்மனை மீண்டும் ஆத்திரப்பட வைக்க, யாரும் உன்னை வற்புறுத்தல, உன் இஷ்டம் என்றிருந்தான் ஆத்மன். இப்படி சொன்னா எப்படி பாப்பா என்று துவங்கியவளை, அதுக்கான என் முடிவை நான் சொல்லிட்டேன். எனக்கும் நீ இங்க தங்குறதுல பெருசா ஆர்வமோ விருப்பமோ இல்லை. ஆனா எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட இது என் அம்மு ஆசை. அதுவும் கடைசி ஆசை நிறைவேறணும். அதுதான் முக்கியம் என்று போனால் போகிறது, இங்கேயே இரு என்பது போலான குரலில் பேசினான் ஆத்மன். இதை கேட்டு திடுக்கிட்டவள், நான் இங்க எப்படி என்றால் அதிர்வோடு தியா. அதில் அவளை திரும்பி ஒரு மாதிரியாக பார்த்தவன், ஆமா, உனக்கு லட்டு கூட இருக்கணும், அவளை பார்த்துக்கணும்னு தோணினா நீ இங்கேயே இரு, இல்ல கிளம்பிப்போ, அது உன் விருப்பம். ஆனா உன் வீட்டுக்கு லட்டுவை கூட்டிட்டு போற எண்ணம் உன் கனவுல கூட இருக்கக்கூடாது. இதை மட்டும் இப்போவே தெளிவா உன் மனசுல பதிய வச்சுக்கோ என்றிருந்தான் கரார் குரலில் ஆத்மன். ஆனா என்னால எப்படி இங்க இருக்க முடியும் என்று தியா பதட்டமாக கேட்கவும், அதுவும் பிரச்சனை, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உனக்கு நிஜமாவே லட்டுவை பார்த்துக்கணும், அம்முக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்னு தோணினா நீ இங்க இரு, இல்லைன்னா கிளம்பிப்போ, யாரும் உன்னை இங்க கட்டாயப்படுத்தல. ஆனா எந்த நிலையிலையும் என்னால லட்டுவை விட்டு கொடுக்கவே முடியாது என்றான் ஆத்மன். இப்படி வேணும்னே பேசினா நான் என்ன செய்ய? நான் எப்படி இங்க இருக்க முடியும்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன் பொறுமை எல்லாம் காணாமல் போய் படபடத்தாள் தியா. வேற எப்படி பேச சொல்ற? நீ சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்ட சொல்றியா? உன் கையில லட்டுவை தூக்கி கொடுத்துடுவேன்னு கனவுல கூட நினைக்காத. அவ என் உயிர், அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு இப்போ இருக்க ஒரே உறவு அவதான் என்று ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிக் கொண்டிருந்தவன் பின்பு அப்படியே நிறுத்தி, இந்த விளக்கம் எல்லாம் நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? லட்டு என் கூட தான் இருப்பா என்றான். இதற்கு மேல் இதை பற்றி பேச எனக்கு விருப்பமே இல்லை என்பது போலான உறுதியான குரலில் ஆத்மன். அம்மணி தியாவுக்கு சாப்பாடு கொண்டு சென்றதை கண்டே எரிச்சல் உண்டாக, விட்டா நல்லா 3 வேளையும் விருந்து போட்டு இங்கேயே தங்க வச்சுக்குவாங்க போல என்று முணுமுணுத்துக் கொண்டே தியாவை கண்காணிக்க துவங்கினார் ஜெகதா. அப்போதே உறங்கிக் கொண்டிருக்கும் ஷனுவை திவ்யாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆத்மனின் அறைக்கு தியா செல்வது தெரிந்தது. அதில் அவரை பின்தொடர்ந்து இருவரும் பேசுவதை கேட்க முயன்றவருக்கு தடையாக அங்கு நின்றிருந்தான் அமர். ஆத்மனோடு முக்கியமான பேச்சுவார்த்தையில் இருந்த அமர். தியாவின் திடீர் வருகையில் அது தடைப்பட்டு இருந்ததால் அவள் வெளியேறிய பின் அதை தொடர எண்ணி அறைக்கு வெளியில் சற்று தள்ளி நின்றிருந்தான் அமர். இதில் வழக்கம் போல அவர்கள் பேசுவதை கேட்க முயன்ற ஜெகதாவுக்கு அமர் தடையாக இருக்க, இவன் வேற விசுவாசமான நாய் மாதிரி வெளியவே நின்னுட்டு இருக்கான் என்று எரிச்சலானவர் அவனை மனதார வசைப்பாடி கொண்டு இருந்தார் ஜெகதா. இதில் தியா வெளியில் வரும் நேரத்தை எதிர்பார்த்து அவர் கடுப்போடு காத்திருக்க, ஆனால் அவள் வெகு நேரமாகியும் வெளியில் வராமல் போனது மேலும் அவருக்கு பயத்தை கொடுத்தது. எப்போதும் தன் முடிவில் உறுதியாக இருக்கும் ஆத்மன் இவளுக்காக மட்டும் அதை தளர்த்துவது போல் அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாக, அப்படி என்ன 2 பேருக்கும் இவ்வளவு நேரம் தனியா பேச்சு வேண்டியிருக்கு? யாரா இருந்தாலும் 2 வார்த்தையில பேசி முடிச்சு வெளியே விடுறவனுக்கு இன்னைக்கு என்ன வந்தது? இந்த பொண்ணு கொஞ்சம் மூக்கு மொழியுமா இருக்கவே மயங்கிட்டானோ என இருவரையும் மனதிற்குள் திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் ஜெகதா. தன் முடிவை உறுதியாய் கூறிய பிறகும் ஏதோ யோசனையோடு தியா நின்றிருப்பதை கண்டவன், என் முடிவை நான் சொல்லிட்டேன், இதுக்கு பிறகு உன் இஷ்டம் என்று சொல்லி முடிக்கவும் திவ்யா வேகமாக அங்கு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. மேடம், பாப்பா உங்களை தேடி அழறா என்று திவ்யா அழைக்கவும், மீண்டும் அழுது காய்ச்சல் வந்துவிடக்கூடாதே என்ற பதட்டத்தோடு வேறு எதுவும் ஆத்மனோடு பேசாமல் அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றாள் தியா. அவளின் பின்னேயே சென்ற ஆத்மன் அழுகையோடு குழந்தை தாவி தியாவை அணைத்து அவள் தோளில் முகம் புதைத்து சினுங்குவதைக் கண்டு அப்படியே நின்றான். குழந்தை தன்னிடமும் இப்படித்தான் நடந்து கொள்வாள் என்பதால் இத்தனை சீக்கிரமாக
இவ்வளவு நெருக்கமாக தியாவை குழந்தை உணர்கிறாளா என்பது போல பார்த்து கொண்டிருந்தான் ஆத்மன். அதே நேரம் குழந்தையின் அழுகையை நிறுத்த அவளை விதவிதமாக சமாதானம் செய்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள் தியா. இருவருக்கும் இருக்கும் பிணைப்பை பார்த்து கொண்டிருந்த ஆத்மனுக்கு 2 நாளில் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்விதான் மனதில் எழுந்தது. இதற்கு முன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருக்கையில் சட்டென எப்படி இப்படி ஒரு பிணைப்பு இருவருக்குள்ளும் உண்டாகும் என அவனுக்கு புரியவே இல்லை. இது உறவும் உணர்வும் சேர்ந்த ஒரு வகையான பிணைப்பு என அவனுக்கு அப்போது புரியவில்லை. ஆனால் குழந்தை நிஜமாகவே தியாவை தேடுகிறாள் என்று மட்டும் புரிய, அனுவும் குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை தியாவிடம் விட்டு சென்றிருப்பதை எண்ணியவன், இதுக்கு மேல என்னால இதுல எதுவும் செய்ய முடியாது. நிஜமாவே லட்டு மேல அக்கறை இருந்தா இங்க அவ இருக்கட்டும் என்று எண்ணியவாறே அங்கிருந்து கிளம்பினான் ஆத்மன். குழந்தையின் அழுகையை நிறுத்தி சமாதானம் செய்து தன் மடியில் படுக்க வைத்தவள் அவளிடம் பொம்மையை கொடுத்து திசை திருப்ப, ஷனுவும் மடியில் படுத்தபடியே பொம்மையோடு விளையாட துவங்கினாள். பிறகு ஆத்மன் பேசியதை பற்றி தீவிரமாக யோசிக்க துவங்கியவளுக்கு இதில் உள்ள உண்மை புரிந்தாலும் அவள் இங்கு எப்படி தங்குவது என்ற தயக்கமும் சேர்ந்தே எழுந்தது. அதில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள் தியா. அவளுக்கு குழந்தையோடு இருக்க வேண்டும், குழந்தையும் அவளை வெகுவாக தேடுகிறாள். ஆனால் ஆத்மனும் அதே நேரம் குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டான் என தெளிவாக புரிந்தது. ஆத்மனுக்கு மட்டுமல்ல, தியாவுக்கும் இப்போது இருக்கும் ஒரே உறவு ஷனுதான். ஒரு அத்தையாக மட்டுமல்லாமல் அன்னையாகவும் இருந்து அவளை பார்க்கும் பொறுப்பும் கடமையும் இப்போது அவளுக்கு இருக்கிறது. இதில் தன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை முன்வைத்து யோசிப்பதை விட ஷனுவின் நலனை முன்னிறுத்தி யோசிப்பதே சரி என புரிய, தீவிர யோசனையில் இருந்த தியாவின் கன்னத்தை தட்டி த என அழைத்தாள் ஷனு. அதில் தன் கவனத்தை குழந்தையின் பக்கம் திருப்பியவள், என்னடா தங்கம் எனும் போதே பிள்ளையின் கையில் இருந்த சூட்டை உணர்ந்தவள், திவ்யா திவ்யா கொஞ்சம் இங்க வாங்கலேன், பாப்பாவுக்கு ஃபீவரா இருக்கு, மருந்து கொடுக்கணும் என்று குரல் எடுத்து கத்தினாள் தியா. அதை கேட்டு கீழிருந்து திவ்யா வருவதற்குள் பக்கத்து அறையில் இருந்த ஆத்மன் வேகமாக இங்கு வந்திருந்தவன் அதே வேகத்தில் மருந்தை எடுத்து தியாவிடம் நீட்டினான். ஆனால் இதுவரை குழந்தைகளுக்கு மருந்தை கொடுத்து பழக்கம் இல்லாததால் தியா லேசாக தடுமாற அவள் இடம் இருந்து மருந்தை வாங்கி சட்டென தியாவின் மடியில் இருந்தவளை தன் இடக்கையால் உயர்த்தி பிடித்து மருந்தை புகட்டியிருந்தான் ஆத்மன். இதில் அவன் செயல்களையே கவனமாக தியா பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அவசரத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி உரசியவாறு அமர்ந்திருந்ததை இருவருமே உணரவில்லை. அதற்குள் திவ்யாவும் மேலே வந்து விட்டிருக்க, அவளை தொடர்ந்து மேலே வந்த ஜெகதாவின் பார்வையில் இந்த காட்சி தவறாமல் விழுந்தது. ஷனு தியாவின் மடியில் படுத்திருக்க, கிட்டத்தட்ட அவள் மடியில் கை வைத்து குழந்தையை அணைத்து பிடித்திருந்தான் ஆத்மா. இதை கண்டு பல்லை கடித்தவர், என்னாச்சு ஆத்மா, மறுபடியும் உடம்பு முடியலையா என்ன என்று வேண்டுமென்றே சத்தமாக கேட்டபடியே உள்ளே நுழைந்தார். அவரின் வருகை உணர்ந்து தலையசைத்து ஆமோதித்தான் ஆத்மன். இப்போதே இருவருக்கும் அவர்கள் இருக்கும் நெருக்கமான நிலை புரிய, மீண்டும் ஷனுவை மடியில் கிடத்திவிட்டு சட்டென விலக முயன்ற ஆத்மனை ஷனு அவன் சட்டையை இறுக பற்றியவாறு சிறு சினுங்களோடு அதற்கு அனுமதிக்காமல் தடுத்தாள். அதில் குழந்தையை முறைத்தபடியே, ஓ அப்போ டாக்டரை வர சொல்லு ஆத்மா என்றார் அக்கறையான குரலில் ஜெகதா. அதை உடனே மறுத்தவன், இல்ல அவங்களே நாளைக்கு வந்து பார்க்கறேன்னு சொல்லி இருக்காங்க, மறுபடியும் ஃபீவர் வந்தா இந்த மருந்தையே கொடுக்க சொன்னாங்க என்றான் ஆத்மன். அப்போ இப்படியே இருக்க வேண்டியதுதானா என்று அவர்கள் நெருக்கமாக இருக்கும் நிலையை பார்த்து ஜெகதா கேட்கவும், இல்ல சீக்கிரம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன் என்றான் குழந்தையை பற்றி கவலைப்படுவதாக நினைத்து ஆத்மன். இவர்கள் இருவரின் கவனமும் குழந்தையின் மேலேயே இருந்ததால் ஜெகதாவின் எண்ணம் புரியவில்லை. ஆனால் திவ்யா ஜெகதாவையே பார்த்து கொண்டிருந்ததால் அவரின் கோபமும் வெறுப்பும் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அதே நேரம் தன்னை விலக விடாமல் பிடித்து கொண்டிருந்த குழந்தையை பார்த்தவன், என்னோட இருக்க நினைக்கிறா போல, கொஞ்ச நேரம் என்கிட்ட இருக்கட்டும் என தியாவிடம் கூறினான் ஆத்மன். எப்போதும் இதை செய் அதை செய் என கட்டளையிட்டே பழகி இருந்தவன் அமைதியான குரலில் அனுமதி கேட்பது போல பேசியதே அவளை மறுக்க விடாமல் தலையசைக்க வைத்திருந்தது. ஆத்மன் குழந்தையை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றுவிட, தனியே இங்கு அமர்ந்திருந்தவளுக்கு ஆத்மனின் குழந்தையின் மீதான அன்பும் அக்கறையும் மீண்டும் ஒருமுறை கண்முன் தெளிவாகி இருந்தது.
அதே அளவு ஷனுவும் ஆத்மனோடு நெருக்கமாக இருப்பதைக் கண்டிருந்தவள், எவ்வளவு அன்பாய் இருக்கிறவங்கள பிரிச்ச அந்த பாவம் எனக்கு வேண்டாம். 2 நாள் பழகின என்னையே இவ்வளவு தேடி அலறாளே, அவர பிரிஞ்சு இருப்பாளா என்று சரியான பாதையில் யோசித்தாள் தியா. இல்ல, அவ இதுவரை இழந்ததே போதும். இனி யாரையும் தேடி ஏங்கி அழவே கூடாது அவ என்ற உறுதியோடு ஷனுவின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி இங்கேயே தங்கும் முடிவுக்கு வந்தாள் தியா. தன் அறையில் ஷனுவை மார்பில் போட்டு மெதுவாக தட்டி கொடுத்தவாறே மெல்லிய குரலில் அவளோடு பேசிக் கொண்டிருந்தான் ஆத்மன். 10 நிமிடங்கள் கடந்திருக்க திடீரென தியாவின் நினைவு வர சட்டென ஆத்மனின் மார்பில் இருந்து தலையை தூக்கி பார்த்து த என்றாள் ஷனு. அதை கவனித்தாலும் கண்டு கொள்ளாமல் ஆத்மன் வேறு பேசவும் அவனின் முகத்தை பற்றி தன்னை பார்க்க செய்து டியாத்த என்றாள் மீண்டும் ஷனு. அதில் இத்தனை நாட்களில் தன்னோடு இருக்கும்போது அணுவை கூட தேடாத குழந்தையின் இந்த செயல் வியப்பை தர, சற்று முன் தியா பேசியதையெல்லாம் வைத்து ஒருவேளை தன்னிடம் இருந்து பிரிக்க எண்ணி தியாவே இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பாளோ என்ற சந்தேகம் அவனுள் எழுந்தது. அதை அறிந்து கொள்ள எண்ணி, யாருடா தியாத்த என்று வேண்டுமென்றே கேட்டான் ஆத்மன். அத்தோ டியாத்த. தெரியாதா? அச்சோ, டியாத்த தெரியாதா என்று மழலையில் அழகாக சலித்து கொண்டவள், டியாத்த தனு அத்த, டியாத்த ஷனு அத்த என்றாள். தன்னையே அழகாக சுட்டி காண்பித்து ஷனு, ஓ தியா லட்டு குட்டியோட அத்தையா என்று வியப்பாக கேட்டவன், யாருடா லட்டுக்கு இத சொன்னது என்றான். அடுத்ததாக ஆத்மன், டாடா என சற்றும் யோசிக்காமல் குழந்தையிடம் இருந்து பதில் வரவும் இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் திகைத்தான் ஆத்மன். இப்படி ஒரு பதிலை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதில் சில நொடிகள் எடுத்துக்கொண்டவன் பின் சாதாரண குரலில், ஓ டாடாவா, லட்டுவுக்கு என்னன்னு சொன்னாரு என்றான் ஆத்மன். அத்தோ உனக்கு தெரியாதா? ஐயோ, அச்சோ உனக்கு தெரியாதா, இரு என்றவள் அவனிடம் இருந்து இறங்கி எங்கோ செல்ல முயல, இருடா லட்டுமா, எங்க போகணும், மாமு கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்ல என அவளை தூக்கி கொண்டு எழுந்து நின்றான் ஆத்மன். அதில் அவனின் கழுத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டவள், டாடாவும் என்றால் கௌரவ் அறை இருக்கும் பக்கமாக கையை காண்பித்து ஷனு. சரி, அங்கு என்னவோ காண்பிக்க நினைக்கிறாள் என்று புரிய அணுவின் அறைக்கு குழந்தையை தூக்கி சென்றான் ஆத்மன். அங்கிருந்த கௌரவின் அலமாரியின் அருகே சென்றவள் அதில் இருந்து ஒரு சின்ன போட்டோ ஆல்பமை வெளியே எடுத்தாள். மாமு வா என அவனின் கைப்பிடித்து அழைத்து சென்று அங்கிருந்த படுக்கையில் அமர வைத்தவள் ஆத்மனின் மடியில் வாகாக ஏறி அமர்ந்து கொண்டு அந்த கையடக்க ஆல்பமை பிரித்தாள். அதில் தியாவின் விதவிதமான புகைப்படங்கள் இருந்தது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதத்தில் அவள் புகைப்படம் எடுத்திருக்க, இதான் டியாட்ட, டாடா தொல்லுவா, டியாத்த ரொம்ப நல்ல அத்தை என்று, இதுதான் தியா அத்தை, டாடா சொல்லுவார், தியா அத்தை ரொம்ப நல்ல அத்தை என்று கையை அசைத்து ஏதேதோ பேசிக்கொண்டே சென்றாள் ஷனு. அதை பார்த்தவனுக்கு கௌரவ் தன் தங்கையின் நினைவில் அவளை பற்றி குழந்தையிடம் நிறைய பேசியிருப்பது புரிந்தது. இதையெல்லாம் அவனால் அணுவிடம் பேச முடியாது. அதனால் மனதில் உள்ளதை எதையோ நினைத்து கௌரவ் குழந்தையிடம் பகிர்ந்திருக்க, இன்று அதுவே அவளுக்கு தியாவோடு மனதளவில் ஒரு நெருக்கத்தை கொடுத்திருந்தது. இதையெல்லாம் உணர்ந்த ஆத்மனுக்கு அன்றைய நாளின் நிகழ்வுகள் கண்முன் வந்து போக, தன் தங்கைக்காக அவனிடம் இருந்து அவனின் தங்கையை பிரித்து வைத்ததை எண்ணி லேசாக மனம் பாரமானது. இது இன்றல்ல, அன்றே தியாவை இங்கிருந்து விரட்டியிருந்த சில நாட்களிலேயே அவனுக்கு தெரிய வந்திருந்தது. ஆனால் எப்போதும் போல் அணுவை பற்றி மட்டுமே யோசித்தவன் இதை பற்றி கொஞ்சமும் கண்டு கொள்ளவில்லை. அது நினைவுக்கு வரவும் குழந்தையிடம் பேச்சை மாற்றினான். அதற்குள் தீவிரமாக யோசித்து திடமான ஒரு முடிவுக்கு வந்திருந்தவள் இங்கு தங்குவதற்கு தேவையானவற்றை சென்று எடுத்து வர எண்ணினாள். ஆனால் குழந்தையின் உடல்நிலை இப்படி இருக்க, இவள் இங்கு இல்லாத நேரமாக பார்த்து தன்னை தேடி குழந்தை அழுதால் அது மேலும் அவளின் உடல்நிலையை பாதிக்குமே என தோன்றவும் வீட்டிற்கு கிளம்ப தயங்கிக் கொண்டிருந்தவளுக்கு சட்டென விக்ராந்தின் நினைவு வந்தது.